எல்லாருக்கும் வணக்கம். நான் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் எலமனம் கிராமம் குளத்துப்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி ஒரு கிராமம் இருக்கானே மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பார்ப்பாங்கல்ல, ஸோ அதனால ஞாபகம் இருக்காது இப்படி ஒரு கிராமம் இருக்குன்றது. என்ன ஏன் பாவம் பண்ணோம் நாங்கெல்லாம் சொல்லுங்க? உங்களை நம்பி பரம்பரையா உங்க டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு இந்த நாட்டை தூக்கி உங்க கையில கொடுத்து நீங்க இருக்கும் போது நாங்க பயப்படாம இருப்போம், நிம்மதியா இருப்போம், பாதுகாப்பா இருப்போம் ஒவ்வொரு குடும்பமும் நினைக்கிறதுனாலதான் சார் இன்னைக்கு நீங்க சிஎம். 5 வருஷம் முன்னாடி நாங்க அப்படி நினைச்சிருக்கலன்னா நீங்க இந்த இடத்துல இருந்திருக்க முடியாதுல்ல சார். யாருக்காக தான் சார் அரசியல் பண்றீங்க? யாருக்காக தான் சார் அரசியல்? அதிகாரம், பொலிட்டிக், இதெல்லாம் யாருக்காக? மக்களுக்காக இல்லையா சார்? தயவு செஞ்சு ஒரு டைமும் ஓட்டு கேட்டு வரும்போது தெளிவா சொல்லிடுங்க சார். நீ ஓட்டு போட்டாலுமே உங்ககிட்ட வசதி இருக்கா, பணம் இருக்கா, பேக்ரவுண்ட் இருக்கா, அப்ப உனக்காக தான் நான் அரசியல் பண்ணுவேன். சாதாரண பாமர மக்களுக்காக இங்க அரசியலும் கிடையாது, சட்டமும் கிடையாது, அதிகாரியும் கிடையாதுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க சார். ஏன் சார் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க சார். போதும் சார், மக்களை முட்டாளாக்குன வரையும் போதும். நீங்க நினைக்கலாம் ஆகும்னா எல்லாரும் சோசியல் மீடியால வீடியோ தூக்கிட்டு வந்துடுறாங்க, போன் எடுத்துட்டு வந்துடுறாங்கன்னு. என்ன சார் பண்ண முடியும்? சாதாரண பாமர மக்களோட கடைசி நம்பிக்கையே இந்த சோசியல் மீடியா தானே சார். வேற என்ன சார் பண்ண முடியும்? நான் டைரக்டா இந்த மாதிரி சிஎம் சாரை பாக்கணும்னா வாமா உட்காருமா பாருமான்னு சொல்லி உடனே பார்க்க வச்சிருவாங்களா சார்? எங்களை மாதிரி சாதாரண மக்கள் எல்லாம் எல்லாருமே நியூஸ் பார்த்திருப்பீங்க மக்களே. இந்த மாதிரி பிப்ரவரி 12ஆம் தேதி டாஸ்மாக் ஊழியர் மனைவியின் கள்ளக்காதலால் திட்டமிட்ட கொலை அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லா சோசியல் மீடியாலையுமே, எல்லா நியூஸ் சேனல்லையும், பேப்பர்லயுமே கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அப்படி இறந்து போனவரோட தங்கச்சி தான் நான் பேசுறேன். 25 வருஷம் என் கூடவே இருந்தவன் எந்த தப்புமே பண்ணலையே சார். இன்னைக்கு என் கூட இல்ல. இதுக்கு இந்த சட்டம் என்ன சார் பதில் சொல்ல போகுது? தண்டனை கடுமையா இருந்தா சட்டம் குறையுன்றதெல்லாம் வெறும் டயலாகா மட்டும்தான் சார். சினிமாட்டிக்கா எவ்வளவு நாள் தான் சார் அரசியல் பண்ணுவீங்க? சிஎம் சார் தயவு செஞ்சு சொல்றேன், இப்படி ஒரு ஊர் இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஊர்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்ற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது இல்லைங்க சார். ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எத்தனையோ என்னோட அண்ணா தம்பி எத்தனையோ பேர் வீடியோ போடுறீங்க, எவ்வளவு விஷயம் சோசியல் மீடியால ஆதரவு கொடுக்குறீங்க, அதெல்லாம் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன பண்ண முடிஞ்சு நம்மளால? சட்டம் சரியா இல்லையே சார். ஒரு நாட்டின் மன்னன் எவ்வளியும் மக்களும் எவ்வளின்னு சும்மாவா சார் சொன்னாங்க? ஒரு நாடோட தலைவர் சரியா இருந்தா சார் மக்கள் சரியா இருக்க முடியும். தப்பு பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கு தோணுன்னு சார், இந்த தப்பு பண்ணா பயம் வரணும் சார், தண்டனை கடுமையா இருக்கணும்னு. எப்ப சார் தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நிலைமை வரப்போகுது? இன்னும் எத்தனை நாள் சார் கற்பழிப்பு, கொலை எல்லாத்தையும் உட்காந்து கை கட்டி நீங்க வேடிக்கை மட்டும் பார்க்க போறீங்க சார்? இதுல வர நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு ரொம்ப பாதுகாப்பான நாடு, தமிழ்நாடு ரொம்ப சேஃப்டியான. எங்க சார் இருக்கு எங்க பாதுகாப்பு? இங்க பையனோ பொண்ணோ தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்ன்ற ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகணும் சார். ஆனா இப்ப அப்படியே ரிஜிஸ்டர் ஆகுது. நீ கொலை பண்ணு, கட் பண்ணி, ரேப் பண்ணு, சின்ன குழந்தைய கொலை பண்ணு, கட்டின புருஷனை கொலை பண்ணு, என்ன வேணா பண்ணு. பணம் இருக்கா? உனக்காக தான் நான் அரசியல், உனக்காக தான் நான் அதிகாரி. அப்ப பணமே இல்லாம பாமர மக்கள் என்னதான் சார் போங்க? நம்பி ஓட்டு போட்டுட்டோம், நம்பிட்டோம். நம்புறது தப்பு இல்லை சார், நம்பிக்கை துரோகம் பண்றதுதாங்க சார் தப்பு. சரி, பிப்ரவரி 12ஆம் தேதி இறந்து போறான், 15 நாள் ரிமாண்ட் பண்றாங்க. இன்னைக்கு மார்ச் 12ஆம் தேதி கொலை பண்ண அவ கண்ணு முன்னாடி இருக்கா சார். என்ன சார் பண்ண முடிஞ்சு இந்த அரசியல்னால, ஆட்சினால, சட்டத்தினால? அவ்வளவுதானா சார் எல்லாமே? பணம் இருக்கவனுக்கு மட்டும்தான் இங்க அரசியல், சட்டம், ஸ்டேஷன், கோர்ட், இது எல்லாமே. தயவு செஞ்சு ஒவ்வொரு டைம் எலெக்ஷன் அப்போ சொல்லிடுங்க சார். பணமே இல்லாம சாதாரண மக்களை ரேப் பண்ணலாம், கொலை பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதெல்லாம் நாங்க அரசாங்கம் எதுவுமே கேட்க மாட்டோம், கண்ணை மூடிட்டு வாயை பொத்திட்டு அமைதியா தான் இருக்கும்னு சொல்லுங்க சார். ஒவ்வொரு டைம் எலெக்ஷன் வரும்போது ஏங்க சார் பேச மாட்டீங்க? சரி, நாங்களும் ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுல எங்க அண்ணனை அவங்களோட மனைவி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்காக கொண்டுட்டாங்க. நாங்களும் ஸ்டேஷன் போனோம், கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணோம், எஃப்ஐஆர் பண்ணாங்க. ஸ்பெஷல் டீம் ரெடி பண்ணி, ஸ்பெஷல் டீம் வச்சு ஸ்டேஷன்ல இருக்க அதிகாரிகள் எல்லாமே பண்ணி, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி அத்தனை ஆபீசரும் விசாரிச்சு இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி நிரூபிச்சு கோர்ட்டு வரையும் கூட்டி போனா கூட இப்படின்னா 15 நாள் வெளியே வந்துடுறாங்க சார். அவ்வளவுதானா சார் அரசியல்?
அவ்வளவுதானே சட்டம். அப்ப யார வேணா கொலை பண்ணலாம், எப்படி வேணா ரேப் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். பணம் இருக்கவனுக்கு மட்டும்தான் அரசியல்னா, பணமே இல்லாத எங்க கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் எதுக்காக சார் வந்திருக்கிறீங்க? நாங்களும் எங்க சார் போவோம்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தயவு செய்து இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா, உங்க ஆட்சியில தான் இப்படி ஒரு அநியாயமா கேவலமான நிலைமையில மக்கள் இருக்கும். முன்னெல்லாம் முன்னல்ல இந்த செகண்ட் வரையும் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு கிடையாது, பொம்பளை பிள்ளைக்கு தான் இங்க சேஃப்டி கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப பசங்களுக்கே பாதுகாப்பு இல்லையே சார். ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா என் கூட பொண்ணு அண்ணங்க தமிழ்நாட்டுல இத்தனை பேர் இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு முன்னாடி வர்றீங்க, நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்மளால எதுவுமே மாத்த முடியாதுண்ணா. தயவு செஞ்சு என் அண்ணன் தம்பி அம்மா எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அப்பா அம்மா எல்லாரையும், என் ஃபேமிலியா தமிழ்நாட்டுல இருக்க எல்லாத்தையும் நினைச்சு ஒண்ணு சொல்லிக்கிறேன். பரம்பரையா நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன், ரெட்டலை கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன், மக்களுக்காகவே தான் நான் பேசுறவங்களை நம்பாதீங்கயா, தயவு செஞ்சு நம்பாதீங்க. நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம், அவன் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஜெயிக்க வச்சது நம்ம தானேங்க. ஒவ்வொரு குடும்பம் பாதுகாப்பு இல்லாம கதறிட்டு இருக்கோம். யாரு பதில் சொல்லுவா? இப்படி ஒரு கிராமம் இருக்கு, இந்த கிராமத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு கூட சிஎம் சாருக்கு தெரியாது இப்போ. ஏன்னா அவரோ உட்கார்ந்து வேல்யூ பண்ணி டைம் எடுத்து பாக்குற அளவு நம்மளாம் பெரியவங்க இல்ல, சாதாரண ஓட்டு போட்ட மக்கள். அப்படி அவங்களுக்கு இவ்வளவு பெரிய அலட்சியம் வர்றதுக்கு காரணமே பரம்பரையா நான் அப்படி அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு முட்டாள்தனமா நினைக்கிறேன். நம்ம மைண்ட் செட்னால தான் நம்ம மாறணும். இங்க அரசியல் மாறணும், அதிகாரிகள் மாறணும், சட்டம் மாறணும். முதல்ல நம்ம மாறணும். எப்ப மாற போறோம்? இந்த வருஷமா காலகாலமா முட்டாள் மாதிரி ஓட்டு போட்டா, அதனால நான் எவ வேணா கற்பழிக்கிட்டு, எவ வீட்டுல வேணா கொலை நடக்குது, நான் இப்படிதான் இருப்பேன்னு இருக்க போறீங்களாண்ணா? அண்ணா தங்கச்சியா எல்லாரையும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஏன் அண்ணனுக்கு நடந்தது அநியாயம் குடும்பம், நாளைக்கு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு அண்ணனுக்கும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, இந்த வீடியோ எத்தனை பேர் கண்ணில் பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்கிறேன், தயவு செஞ்சு டிவிக்கு தொண்டர்கள் யாராவது இதை பாத்தீங்கன்னா, நான் மனசார சொல்றேன், எனக்கு இருக்க கடைசி நம்பிக்கைன்னா அது டிவிக்கே மட்டும்தான், விஜய் அண்ணா மட்டும்தான். விஜய் அண்ணா நீ வரணும்னா, இப்படி ஒரு ஊர் இருக்கீங்க, ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு சிஎம் சாருக்கு பார்க்க டைம் இல்லைன்னா, அவர் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எலெக்ஷன் அப்ப மட்டும் தான், 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் வருவாரு. ஒரு தப்பு பண்ணா அது பையனோ பொண்ணோ தண்டனை கடுமையா இருக்குன்ற அளவு நம்ம நாடு மாறணும்னா நீ வரணும்னா, தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னு வரும்போது எத்தனை பேர் குரல் கொடுக்குறீங்களோ, இங்க ஒரு பையனுக்கும் ஒரு ஆபத்து வரும்போது தயவு செஞ்சு எல்லாரும் குரல் கொடுங்க. ஒரு தங்கச்சியா அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு என் அண்ணனுக்கு நடந்தது நாளைக்கு என் அண்ணன் மாதிரி இருக்கவங்க யாருக்கும் நடந்துடக்கூடாது. 10 வருஷம் குடும்பம் பண்ணி 2 குழந்தை பெற்றுட்டு எவனோ ஒருத்தன் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்காக 10 வருஷம் கூடவே இருந்தவங்க கொண்டுட்டா. அவன் இன்னைக்கு வெளியே சந்தோஷமா தான் இருக்கா. 1 மாசம் கூட அவளை 15 நாள் வெளியே இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா உயிர் போனது என் குடும்பத்துல இல்ல, ஏன்னா எனக்கு திருப்பி கிடைக்க மாட்டானே. இதுல எந்த அரசாங்கமும் எந்த கவர்மெண்ட் என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏன் தப்பு பண்றான்? என்ன தப்பு பண்ணாலும் பணம் இருக்குன்னா வெளில வந்துடலாம், பணம் இருந்தா பிரச்சனை இல்லைன்ற ஒரு அளவு கேவலமான அவல நிலைமையில அரசாங்கம் நடந்துட்டு இருக்கனாலதான் சார் இங்க தப்புகள் அதிகமாகுது. ஃபாரின் கல்ச்சர்லாம் கொல்றானுங்க சார், கண்ணு முன்னாடி கொல்றானுங்க. தப்பு பண்ணா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு குற்றவாளியும். தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் சார் கேவலமா இருக்கு? சட்டம் சரியா இருந்தா ஏன் சார் குற்றம் நடக்க போகுது? விஜய் அண்ணா, என் அண்ணன் போயிட்டான், என் அண்ணன் திருப்பி வரமாட்டான் எனக்கு. ஆனா எங்க அண்ணன் இப்படி பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். என் அண்ணனா நினைச்சு கேக்குறேன், விட்டுறாதீங்கண்ணா. எங்களோட கடைசி நம்பிக்கை நீங்க தான். தயவு செஞ்சு டிவிக்கு தொண்டர்கள் யாரெல்லாம் இதை பாக்குறீங்களோ, விஜய் அண்ணா கண்ணில் படுற வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி விஜய் அண்ணா தொண்டர்கள் குரல் கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி ஒரு பையனுக்கு இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு, ஒரு உயிர் போயிருக்கும் போது தயவு செஞ்சு எல்லாரும் முன்னாடி குரல் கொடுங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு உயிர் சிஎம் சார் மாதிரியே ஒரு உயிரை வேல்யூ பண்ணாம இருக்காதீங்க. தயவு செஞ்சு மக்களே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. விஜய் அண்ணா தொண்டர்கள் எல்லாருக்கும் நான் ஹம்பிள் ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ விஜய் அண்ணா கண்ணில் படுற வரையும் ஷேர் பண்ணுங்க.
விட்டுறாதீங்கண்ணா விஜய் அண்ணா. என்னோட கடைசி நம்பிக்கை நீங்க தான். தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியணும்னா. எங்க அண்ணனை கொண்டவ இன்னைக்கு சந்தோஷமா சுத்திட்டு இருக்காண்ணா வெளில வந்து. என் அண்ணன் இல்லைண்ணா, என் அண்ணனா நினைச்சு கேட்குறேன். விட்டுறாதீங்கண்ணா, ஹெல்ப் பண்ணுங்கண்ணா.